திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பத்தி நம்மளுடைய சேனல்ல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி வக்கரத்துல இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ராசி அதிபதி வக்கரத்துல இருந்தா, வக்கரம் அப்படிங்கிறது இரட்டிப்பு தன்மை, பிடிவாத குணங்கள், கோபம், அதிகாரம், இதுதான் வக்ரம். எதா இருந்தாலும் ரெண்டு ரெண்டா நடக்கிறது, இரண்டு முறை செய்வது அப்படிங்கிறது வக்ரம். உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருந்தால் ஓரளவுக்கு நற்பலன்கள் உண்டு. முயற்சிகள் கை கூடுறது, காரிய ஜெயங்கள் உண்டாகிறது, கொஞ்சம் ஹார்ட் எஃபர்ட் போட்டு ஜெயிக்கிறது, இதெல்லாம் உண்டு. ஒருவேளை உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்திக்கோங்க இந்த வருடத்தை. அதாவது வருஷம் 5 மாதங்கள் சனி வக்கரம் பெறுவார். அப்ப அந்த 5 மாத காலங்களையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, அவரு 2ஆம் அதிபதியும் ஆகிறதால காசு பணம் கொடுக்கல் வாங்கல் இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணாம இருக்கிறது, இதுலயும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு உங்களுடைய ராசிக்கு 9ல் இருக்கார். இப்ப 4 வரும் லாபஸ்தானாதிபதியும் 9ல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பண வரவு, பொருளாதார வளர்ச்சி, அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு விஷயங்கள், வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கை கூடுறது, கொஞ்சம் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, இதெல்லாம் 13ஆம் தேதி வரைக்கும் உண்டு. 13ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்ப 4 10க்கு வரும் பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது யோகமே. இப்ப தொழில் வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறது, ஒரு இடமாற்றம் பண்றது, பயணங்கள் மேற்கொள்றது, அதன் மூலமாக ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, கொஞ்சம் தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, தாய்கிட்ட ஏதாவது கேட்டால் கிடைப்பது, இதெல்லாம் உண்டு. அப்ப அவரே பாருங்க, உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக 10ல் இருக்கிறனால தொழில நல்ல லாபங்கள், எதிர்பார்த்த லாபத்தை விட இன்னொரு மடங்கு அதிகமாக கிடைப்பது, இதெல்லாம் இந்த மகரத்துக்கு இந்த மாதம் நடக்கும். அதே போல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 5-10 குடைவராகி சுக்கிரன் இப்ப இருக்கக்கூடிய வீடு 7ஆம் வீட்டுல 14ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. 5-7 தொடர்பு ஏற்பட்டால் நல்ல வரன் அமைவது, குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பெயர் கிடைப்பது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது, கணவன் மனைவிகளை ஒற்றுமை குறைவாக இருந்தாலும் கூட அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்போ இந்த சுக்கிரன் அடுத்தது என்ன ஆக போறாருன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுக்கு கேதுவோட வரப்போகிறார். அதாவது 14ஆம் தேதிக்கு மேல. அப்ப இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்துல இருந்தால் பெண் சாப அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. அப்ப பெண் சாப ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் 5-10 குடைவர். அப்ப தொழில கவனமா இருங்க. தொழில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்க குழந்தைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா 5 குழந்தைகள் இல்லையா, கொஞ்சம் மருத்துவ செலவுகள் செய்யறதோ அல்லது தேவையில்லாத ஏதாவது பிரச்சனைகள் குழந்தைகள் கொண்டு வந்து விடுறதோ இதெல்லாம் நடக்கும். அப்ப இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. அவரும் பாத்துட்டீங்கன்னா 15ஆம் தேதி கேதுவோட தான் இருக்காரு. புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா அதீத ஞானங்கள். புதன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது படிப்பு தடையை கொடுத்தாலும் படிப்புக்கு மீறின ஞானம், சித்த மருத்துவம், கை மருத்துவம், குறி சொல்றது, சாமி ஆடுறது, இது எல்லாமே இந்த புதன் கேது தான். அப்ப இந்த புதன் கேது சேர்க்கை ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு பிரபஞ்சம் எப்பொழுதுமே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை பண்ணு, அதை பண்ணாத, அங்க போ, இங்க வா அப்படின்னு இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். யோசனைகள், சிந்தனைகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகும். அப்ப புதன் யார் உங்களுக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி கேதுவோடு இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில புதன் சார்ந்த கடன் விஷயங்களாகவோ நோய் விஷயங்களோ ஏதோ ஒண்ணு இருந்துட்டே இருக்கும் 15ஆம் தேதி வரைக்கும். 15ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது அது வரைக்கும் தந்தைக்கு உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கும், அதற்கப்புறம் நிவர்த்தி ஆயிரும். உயர்கல்வி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள். 9ஆம் அதிபதி 9ல் இருந்தால் தீர்த்த யாத்திரை போயிட்டு வருது, கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது, கோவில் கட்டக்கூடிய யோகங்கள், ஆன்மீக ரீதியாக நிறைய நபர்களை சந்திப்பது, உங்க படிப்புக்குண்டான ஒரு நல்ல வேலை கிடைப்பது, வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான ஒரு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே 8ஆம் வீட்டுலதான் இருக்கார் 16ஆம் தேதி வரைக்கும். அப்ப 8 குடையர் 8ல இருந்தா கொஞ்சம் அவமானங்கள், தலை குனிவு, ரொம்ப பிரஷர் அதிகமாகிறது. அப்ப கேதுவோட சேர்ந்து இருக்கும்போது பித்ருதோஷத்தை கொடுக்கும். அப்ப சூரியனும் கேதுவும் சேர்ந்தால் இயற்கையாகவே பாத்தீங்கன்னா ஜாதகத்துல இருந்தால் தந்தை வழியில கர்ம தோஷங்கள், பரம்பரை தோஷங்கள் தான் நம்ம சொல்லுவோம். இப்படி இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்கள்ல போய் ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை இருந்தா திதி தர்ப்பணம் கொடுப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அப்ப சூரியன் அதே இடத்துல இருந்து மறுபடியும் 16ஆம் தேதிக்கு மேல 9ஆம் வீட்டுக்கு அவரும் வந்துருவார்.
அதற்கப்புறம் உங்களுக்கு 8 9 இருந்தால் ஓரளவுக்கு நன்மைகளே, தந்தை மூலமாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் இழப்புகளை எல்லாம் தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருவார். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணணும், 15ஆம் தேதிக்கு மேல என்ன செய்யணும் அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்கேன். அதுபடி செய்யும் பொழுது கொஞ்சம் யோகத்தை தாராளமாக பெறலாம். மகரம் கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். கும்ப ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி வக்ரத்துல இருக்கார். இந்த ராசி அதிபதி லக்னாதிபதி நல்லா இருக்கணும், அவர் வக்கர கதியில் இருக்கார். வக்கரம்னா இரட்டிப்பு தன்மை, பிடிவாத குணங்கள், இதெல்லாம் அமைப்பு. கொஞ்சம் கோபம் அதிகமாகிறது, தன்னையே அறியாம சில விஷயங்கள் செய்யறது, இதெல்லாம் நடக்கும். அதாவது நீங்களே உங்களுக்குள்ள ஒரு தனியா ஒரு சர்க்கிளை வரைஞ்சுக்கிட்டு அதுல நீங்களே உங்களை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி வேற முடிவுல இருக்கீங்க, அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா ஓரளவுக்கு நன்மைகள், சனி வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. எல்லா விஷயத்திலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்வது நல்லது. குருவை பொறுத்த வரைக்கும் குரு 5ல இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். அதனால குருவை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது. ஏதோ ஒரு வகையில பண வரவு பொருளாதாரம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3 10 குடையவர். இப்ப இருக்கக்கூடிய வீடுதான் 8ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப 3 10 குடை 8ல இருக்கும்போது தொழில் வளர்ச்சி கொஞ்சம் குறையும், தொழில பெரிய லாபங்கள் இருக்காது. ஹார்ட் எஃபர்ட் போட்டாலும் மீடியமா போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும். ஆனா 13ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ ஓரளவுக்கு நன்மைகள், தொழில் வளர்ச்சி, உங்களுடைய முயற்சிகள் கைகூடி வர்றது, ஏதாவது ஒரு வழியில தொழில் ரீதியாக புதிய நபர்களுடைய சேர்க்கை அல்லது சந்திப்பு, அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைப்பது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் 4 9 குடையவராகி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 4 9 குடையவர் உங்களுக்கு 6ஆம் வீட்டுல இருந்தா கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியது, நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சார்ந்த ஒரு மன உளைச்சல், இதெல்லாம் கொடுப்பார். கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது வேலை சரியா செய்ய முடியல, வேலையாட்கள் மூலமா பிரச்சனை இருக்கிறது, வேலையே இல்ல, அங்க ஒரு நிம்மதியே இல்ல, அதே போல தாய் தந்தையினுடைய ஆரோக்கியம் சரியில்லாம போகிறது, இதெல்லாம் கொடுத்துரும். உயர்கல்வி படிக்க முடியல அப்படிங்கறது எல்லாமே இந்த 14ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கும். இந்த 14ஆம் தேதிக்கு மேலேயே கேதுவோட சேருது. அப்ப என்ன ஆகும்னா இதுல இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும். இந்த சுக்கிரன் இங்கிருந்து 8ஆம் வீட்டுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கும்பத்துக்கு உண்டான பலன். அப்போ சுக்கிரன் இங்க இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ கொடுத்தாலும் இதற்கப்புறம் இங்க வரும்போது ஃபுல்லா தடைகளை தான் கொடுப்பாரு. கேதுனா தடை. அப்ப சுக்கிரன் கேது சேர்க்கை ஒரு ஜாதகத்துல பெண் சாப அமைப்பு. பெண்களாக இருந்தாலும் ஆண்களமும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களோட கவனமா இருந்துக்கணும். அப்போ ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த வேலை ஆட்களாக யாரு வேணாலும் உங்களுக்கு கெட்ட பேர் பண்ணுவாங்க, தப்பே பண்ணலினாலும். சோ அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கணும். அடுத்தது பாருங்க, அதுவே உங்களுக்கு தாய் தந்தையராக இருக்கிறதுனாலையும், 4ங்கிறது தாய், 9ங்கிறது தந்தை, அவங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்புகள் ஏற்படும். அடுத்தது பாருங்க, சூரியனை பொறுத்த வரைக்கும் கேதுவோட இருக்குது. சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பித்ருதோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை. அப்ப பித்ருதோஷத்தை சொல்லக்கூடிய இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது முற்றிலும் பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் உங்க ஜாதகத்துல இருக்குன்னா இந்த காலகட்டங்கள்ல போய் திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு. அக்யூரேட்டா அந்த பலன் நல்ல பலனா நல்ல பரிகாரமா வேலை செய்யும். அப்படி இல்லை என்றாலும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி திருமணம் பார்ட்னர் சொல்றது. அப்ப 15ஆம் தேதிக்கு மேலதான் சூரியன் உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வரார். கேதுவோடு இருக்கிற வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடாம இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கப்புறம் 8ஆம் வீட்டுக்கு வரும்போது தடையை விட கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி அது அந்த கேதுவோடு இருக்கிறத விட இங்க இருக்கக்கூடிய ஒரு பலன் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அமைப்பு. அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 8 குடையவர். அப்ப 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் இப்ப இருக்கக்கூடிய வீடு அதே கேதுவோடு இருக்குது. அப்ப குழந்தைகள்னால கொஞ்சம் மனக்கசப்புகள், தேவையில்லாத ஒரு பழிபாவங்கள், அவமானங்கள், மனவேதனைகள், குழந்தைங்க சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்க கோயிலுக்கு போக முடியல, குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் குறைவா இருக்கிறது, இது எல்லாமே 15ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அதற்கு மேல 8ஆம் வீட்டுக்கு வந்துடும். அப்ப இது எல்லாமே ஓரளவுக்கு ஒரு 50% குறைக்கப்படும். ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா அங்க ஆட்சி உச்சம் பலம் பெறுகிறார். அதனால ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த எல்லாமே இந்த புதன் 8ல் இருக்கும் பொழுது நடக்கும். கண்டிப்பா மேக்சிமம் கும்பத்துக்கு 7.5 சனி நடக்கிறதுனாலையும் இந்த நேர காலங்கள் எல்லாமே கொஞ்சம் கும்பத்துக்கு இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து கவனமா செயல்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா எல்லா கிரகங்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல கிரகம் எல்லாம் கேதுவோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அதே போல பாத்துட்டீங்கன்னா கேது விடுவிச்சுன்னு அது உங்களுக்கு 8ஆம் இடமா வந்துருச்சு. அதனால முற்பகுதியில கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தாலும் பிற்பகுதியில கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். கும்பம்
தைரியமாக இருந்து இறைவனை சரணடையும் போது பெரிய மாற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம்.